ஓட்டுநரை மதிப்போம். எழுதியவர் முகமது. வாசித்து அளிப்பவர் அல்போன்ஸ் மோசஸ். குடும்பத்தோடு சுற்றுலாவிற்கோ அல்லது கல்யாணம், காதுகுத்து, கோவிலுக்கோ வாடகை கார் எடுத்து பயணம் செய்யும் பழக்கம் பலருக்கும் உண்டு. வசதியானவர்கள் சொந்தமாகவே ஒரு ஓட்டுநரை வேலைக்கு வைத்திருப்பர். விடிய விடிய வாகனம் ஓட்டும் அந்த ஓட்டுநர் இரவு சமயத்தில் சமூக விரோதிகள் தொல்லை இல்லாத ஒரு நல்ல தங்கும் விடுதியில் அல்லது வாடிக்கையாளர்களின் நண்பர்கள் வீட்டில் தங்கும் போது கூட ஓட்டுநர் ஓய்வெடுப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காமல் தான் போகிறது. பல லட்சம் கொடுத்து கார் வாங்குகிறோம். அந்த வாகனத்தை எந்தவித சேதாரமும் இன்றி இயக்கும் அந்த ஓட்டுநரின் உழைப்பும் திறமையும் பாராட்டக்கூடியது தானே. பெரும்பாலான மக்கள் ஓட்டுநரை மதிப்பதில்லை. கார் ஓட்டத்தான் கூலி கொடுக்கிறோம், சும்மாவா வேலை செய்கிறார் என்ற மெத்தனம். இன்னும் சிலரோ ஓட்டுநருக்கு டீ வேணுமா, அவர் சாப்பிட்டாரா என்பதை கூட தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. இன்று வரை வாடகை கார் ஓட்டும் ஓட்டுநர்களின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெகு நேர காத்திருப்பில் ஓட்டுநர் அவரது வாகனத்திலேயே சாய்ந்து உறங்கும் நிலைதான் உருவாகிறது. ஒரு சில தங்கும் விடுதிகளில் மட்டுமே ஓட்டுநர்களுக்கான தனி ஓய்வு அறை உள்ளது. பெரும்பாலான விடுதிகளில் டிரைவர்ஸ் ரெஸ்ட் பிளேஸ் கிடையாது. ஹோட்டல் அண்டு ரெசிடென்ஸ்களில் வாகன ஓட்டுநருக்கான ஓய்வு அறை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பது அரசு விதி. இன்று அதை எத்தனை லாட்ஜ் ஹோட்டல் நிர்வாகம் செயல்படுத்துகிறது என்றால் கேள்விக்குறிதான். குறைந்தபட்சம் ஒரு 300 ரூபாய்க்கு அல்லது 500 ரூபாய்க்கு அறை எடுத்து கொடுத்து அந்த ஓட்டுநர் நிம்மதியாக இரவு தூங்குவதற்கு நாம் வழி செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஓட்டுநருக்கு சாப்பாடு, வண்டி வாடகை, டீசல் மற்றும் டோல்கேட் செலவு என்று பலர் ஓட்டுநரின் விஷயங்களில் கஞ்சத்தனம் காட்டுகின்றனர். ஒரு கல்யாண விருந்துக்கு சென்றால் கூட ஓட்டுநரை சாப்பிட அழைக்கக்கூட ஆள் இல்லாமல் தான் இருக்கிறது. மண்டபத்தின் வாசலில் அவர் பரிதாபமாக நிற்கும் சூழல் தான் ஏற்படுகிறது. விருந்து முடிந்து வெளியே வந்த வாடிக்கையாளர், தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்டதும் நான் சாப்பிட்டேன் என்று அவர் பொய் சொல்வதும் வாடிக்கையாக தான் இருக்கிறது. இதை பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. நீங்கள் உல்லாசமாக பயணிக்க, நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பாதுகாப்பாக செல்ல அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் ஓட்டுநரின் உழைப்பையும் திறமையையும் காட்டுகின்ற அந்த ஓட்டுநரை நாம் பாராட்டுவது இல்லை. பாராட்டக்கூட வேண்டாம். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா? அவனும் ஒரு சாதாரண மனிதனாகத்தானே நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக எந்த சமூகத்திலும் டிரைவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார் என்ற போது சொந்தமாக வாகனம் வைத்திருக்கிற போதிலும் டிரைவர் என்றால் டிரைவரா என்று வாயை 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்து பேசுவது பார்க்கவும் முடிகிறது. இன்று நகரத்தையே ஆளும் எத்தனையோ கால் டாக்ஸி நிறுவனங்கள் ஆரம்பத்தில் ஒரு டிரைவராகத்தான் தங்களின் தொழிலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல தான் லாரி உரிமையாளர்களும் லாரியில் கிளீனராகவோ அல்லது டிரைவராகவோ இருந்துதான் லாரி உரிமையாளர்கள் ஆகிறார்கள். வாகனத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருடைய உயிரும் ஓட்டுநர் கையில் என்று தெரிந்தும் ஒரு 500 ரூபாய் லாபம் பார்த்து ஓட்டுநருக்கு அரை ஒதுக்கி கொடுக்காததற்கு நாம் கொடுக்கும் விலை 1 நிமிடம் தூங்குவதற்கு தழுவி விழும் ஓட்டுநரின் தவறுதலால் விபத்து ஏற்பட்டு டிரைவர் தூங்கிட்டுங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் கடைசியில் நஷ்டப்படுகிறோம். வாகனம் சேதமானால் இன்சூரன்ஸில் திரும்ப கிடைக்கும். கை கால் உசுறு போனால் அது திரும்ப கிடைக்குமா? வாடகை வண்டியாக இருந்தால் விபத்து நடந்துவிட்டால் அது ஓட்டுநருக்கு தெரிந்தால் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்து விடு என்பார். அதற்கு பிறகு கோர்ட்டு கேஸு, லைசன்ஸில் அபராதம் என்று அலைந்து திரிபவர் அந்த ஓட்டுநராகத்தான் இருப்பார். கேஸ் முடிகிற வரை அவருடைய பொழப்பு படாத பாடு ஆகிவிடும். ஒரு குடிகாரனையோ அல்லது பணம் பறிக்கும் கும்பலோ திடீரென்று எங்கிருந்தோ வந்து வண்டியின் முன் விழுகிறான் என்றால் தவறு ஓட்டுநர் மீது இல்லை என்றால் நஷ்டமும் கஷ்டமும் அந்த ஓட்டுநருக்கு தானே. ஏம்பா நீ ஒரு டிரைவர், பார்த்து வண்டி ஓட்டி வந்துடக்கூடாதா என்று தான் முதலில் சொல்வார்கள். வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வாகன தொழில் செய்பவர்களுக்கும் தெரியும் விபத்து என்பது பயணத்தில் சாதாரணம் என்று. இந்த தெளிவு எல்லோருக்கும் இருப்பது இல்லை. எப்படி பார்த்தாலும் விபத்து என்பது எல்லோருக்கும் கஷ்டம்தான். வெகு தூரம் பயணிக்கும் ஒரு ஓட்டுநரின் முதல் தேவையே நல்ல சாப்பாடும் 1 மணி நேரமாவது நிம்மதியான ஓய்வும் உறக்கமும் தான்.
நமக்கு பிரியமானவர்களின் உயிரை மட்டுமல்லாமல் நம்மளையும் தான் சிறு குழந்தைகளை கொண்டு முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கும் நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்திக்க இது ஒரு நல்ல ஒரு நேரம். இனிமேலாவது இதை சிந்தியுங்கள். ஓட்டுநரின் திறமையை மட்டம் தாழ்த்துவதும் அவரை மரியாதை குறைவாய் நடத்துவதும் இதென்ன பெரிய விஷயம் என்று கேலி செய்வதும் அந்த ஓட்டுநரின் மனநிலையை பெரிதும் பாதிக்கும். நமக்கு நெருக்கமானவர்களைப் போல நம்முடைய ஓட்டுநரையும் நினையுங்கள். டிரைவர் தொழில் ஒன்றும் அவ்வளவு பெரிய கேவலமான தொழில் கிடையாது. திருடுவது, பொய் சொல்வது, பிச்சை எடுப்பது என பணத்திற்காக பொய் செய்யக்கூடாத வேலைகளை செய்து பிழைப்போர் மத்தியில் அடுத்த கணம் அடுத்த நொடி என்ன நடக்குமோ என தெரியாமல் ஆண்டவனே துணை என்று மற்ற தொழிலைப் போல வாகனம் ஓட்டுவதும் ஒரு சிறந்த தொழில். தன்னுடைய குடும்ப தேவைக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து வாகனம் ஓட்டுகிறார்கள். சொந்த வாகனத்தை வைத்து கொண்டு வாடகை ஓட்டுநரை அழைத்துச் செல்லும் வாகன உரிமையாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த பதிவு. தரைவழி ஓட்டுநருக்கு நிகர் இந்த உலகில் சிறந்த ஓட்டுநர்கள் எவரும் இல்லை என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். தொலைதூர பயணம் செல்லும் பயணிகளின் நலனுக்காக என்றும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஓட்டுநர்களை மதிப்போம், உயிர் விபத்துக்களை தடுப்போம். எழுதியவர் முகமது, வாசித்தளித்தவர் அல்போன்ஸ் மோசஸ்.